யாருக்கு கை கொடுக்க வேண்டும்? பிரியா ஜெர்சன். ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாரு எட்டாத தூரத்துல ஒரு பட்டாம்பூச்சி சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சு. சரணம்ல வரல ஃபர்ஸ்ட் லைனே வரல ஆல்மலைத்த பூவே பாட்டு. அதுல பார்த்து ரொம்ப look very beautiful, very nice, very pretty, very nice dress. வேற யாரு கூட அபிமானம் பேசவர்? சொல்லுங்க தம்பி. அசார் அண்ணா டிஎஸ்கே. அசார் அண்ணா டிஎஸ்கே. நீங்க யார் ஃபேன்? நான் டிஎஸ்கே ஃபேன். டிஎஸ்கே யார் ஃபேன்? நான் அசார் ஃபேன். நமக்குள்ள பேசிப்போம். ஓ அப்படியா விஷயம்? ஒண்ணு திடீர்னு எங்க உயிரை காப்பாத்த ஒரு 3 பேர் ஓடி வந்தாங்க பாருங்க. திபு திபு திபு. அண்ணே அத வரேன் பாருங்க. அண்ணே டேய் ரெண்டு பேரும் என்ன மறந்துட்டீங்களா? அண்ணே சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் இருக்கேன். ஐயா நீங்க அங்கே இருக்க. கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. யாருக்கு கொடுக்க போறீங்க? சிங்கப்பூர் தீபன் 2.0 அவரு. சார் கொரியர் வந்திருக்கு, ஓடிபி சொல்லுங்க. நக்கல்யா அவனுக்கு. கண்ணல்ல பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு தீபாவளி பெருசு. அது மாஸ். ஊர்காரல பஸ் ஸ்டாண்ட்ல போய் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாரு. எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஜாலியா. அதே நடிகைகள் அப்படியே லைட்டா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. அப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேரல் வாங்க. நான் கொஞ்சம் சாப்பிடுறேன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுருவேன். எப்படி சாப்பிடணும் மதுரை புள்ள காட்டு பாருங்க. ஏப்பா மிச்சர் எப்படி எடுத்து சாப்பிடணும்? இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். எடுத்து உள்ளங்கையில அப்படி தள்ளி அப்படி போடணும். வாங்க பெருசா ஏதோ இருக்கப்போ உங்க குண்டியா வச்சீங்க. பாராச்சல நீ ஓபன் பண்ணி. உள்ள என்ன வச்சு எனக்காக சொல்லலாம்ல. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சேர்ந்த பள்ளி பள்ளியா? இதெல்லாம் பயப்படுவாங்களா? கை கட்டுவா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு 50 ஆண்டு கால சினிமா வரலாற்றுல ஏன் பொம்பளை பிள்ளைய மட்டும் பள்ளியை பார்த்தா அவ்வளவு பயப்படுறீங்க? எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். எல்லா சீரியல்லயும் பள்ளி சீன் வச்சு எடுப்பாங்க. எல்லா சீரியல்ல வரும் அதே பள்ளி தான் இதுவும். விடுப்பா சகஜம்தானப்பா. விஜய் ரிப்பீட் பண்ணுவீங்கன்னு தெரியும்டா. ஆனா பள்ளி சீனையே எல்லாத்துலயும் வைப்பீங்களா? அட பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். வந்து கேட்க போனோம் சார். நல்லா இருக்கு. இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். சார் அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. டேய் பிளாக்கே, அண்ணன் மேல இருக்க பயம் போயிருச்சு. நாளைக்கு எங்கிட்ட தான் விசாரிக்க வருவாங்கன்னு உனக்கு தெரியும். சோதிக்காதீங்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அடுத்ததாக வாங்க ஹீரோ சார், நீங்க யாருக்கு போட போறீங்க? மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கீங்க. சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நன்றி உங்களுக்கு. ஹாப்பி தீபாவளி. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. சபரி, உன்னை தான் தீமே எதிர்பார்க்குது. நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். தீபாவளி வாழ்த்துக்கள். ஆக்சுவலா என்னோட பையன் பேரும் சபரியா. அவர் கொடுத்தா சந்தோஷம். நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் எப்படி அமைதி பாரு அன்பா. சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. என்ன 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 அண்ணே வேண்டாம்னு. எதுக்கு? வேண்டவே வேண்டாம். எனக்கு சபரி அம்மா சபரிக்கு கொடுக்கிற பரிசு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
முத்து யாரும் பரிசை பெற விரும்புகிறீர்கள் முத்து? வயலட்டு வயலட் தம்பி. ஆமா டூலெட். ஜோக் இல்லையா பால் இப்படி கோனா கோபால். மதுரை வீரன் தானே. இதெல்லாம் வந்த இடத்துல வர்றதா வரும்போதே யோசிக்கிறதா? இல்ல சார், வந்த இடத்துல வர்றதா? வந்த இடத்துல வர்றதா. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல 10ல 2 எடுக்கும், அது எடுக்காம போயிடும். இன்னைக்கு ஏதோ 3 எடுத்துருக்கு சார். பரவாயில்ல சார், வெரி குட் சார். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அடேப்பா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க வாங்க பரிசை கொண்டாங்க. கம் கேர் சார் இது வந்து பிரைஸ் சார். அவர் ஒரு ஸ்டைல சர்ப்ரைஸ். இத நீங்க எதிர்பார்க்கல. பல பேரை வளர்த்திருக்கீங்களா கெடுத்திருக்கீங்களான்னு தெரியலையே. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையைத்தான் சொல்றேன். இப்ப முத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பரவாயில்ல சார். அல்வாவா? இல்ல தீபாவளிக்கு வந்தா சார் முறையா பரிசு கொடுத்துருக்கேன். ஏண்ட தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. எப்பவுமே எல்லாரும் கல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். கரெக்டா நான் இருக்கிற வேண்டாம் போடுறேன். மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். அதாரு லாஸ்டா இருக்காங்க இல்லையா, Okay. அவங்களுக்கு கிரீன் கலர், நானும் கிரீன் கலர். காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. லட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா. இதை வச்சு இன்னொரு டிஷ் செய்யலாம் சார். என்ன இந்த லட்டை 2ஆ கட் பண்ணா கட்லெட். மதுரை வீரன் தானே. அந்த கிரீன் சாரி அவங்க நான் ஃபர்ஸ்ட் வந்த போதே அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கிரீட் பண்ணாங்க. ஓஹோ, கதை இப்படி போகுது. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. இனிமேல இருக்கு ஆப்பர். பிரைட் ஃபியூச்சர் வெயிட்டிங். அண்ணா இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அத நினைச்சு தான் பெருமையா சிரிச்சேன். ஐயோ நீ எடுத்து வெளியில காட்டு, அது என்னன்னு மக்கள் எல்லாரும் சிரிப்பாங்க. இல்ல சிரிக்கல மாட்டாங்க. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி மதுரை பொண்ணு. எனக்கு உங்ககிட்ட இருந்து தீபாவளி பரிசு வேணும். அதனால நீங்க யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்கள சூஸ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு போறேன். அந்த பிளான் இருந்துச்சா? இது ட்ரூ. ஆமாயா. ரொம்ப டேஞ்சர். வேலை டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. போன் கேட்டு சார்பா. கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்ப வாங்கி தரல, சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆச்சு, உடஞ்சிச்சு. இப்போ இதை நான் மட்டும் வச்சுப்பேன். எனக்காக ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. இன்னும் எவ்வளவு சீரியஸா இருக்கு இந்த பிள்ளை. எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஜாலி. உத்தம் அண்ணாக்கு சார், ஆக்சுவலா அது கேட்கணும்னு இல்ல, சொல்லணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சாரி சொல்லணும்னு நினைச்சேன் சார். இப்பவே கண்ண கட்டுது. வீட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும் எங்க பாட்டி கிட்ட இருந்து. வந்துட்டான் பாரு அறிவில்லாதவன். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இந்த மாதிரி நான் சடனா யாரடா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அது கௌதம் அண்ணாவா இருக்கும். இன்னைக்கு ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. நேர்ல பாக்கும்போது ஐயோ இவனையா இப்படி திட்டினாங்க மாதிரி தோணுச்சு சார். ரொம்ப பாவமா இருந்தாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வந்து திட்டுறதெல்லாம் வந்து ஒரு வில்லனுக்கு வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் ஆக்சுவலா. சோ அது ஒரு சக்சஸுக்கான ஒரு தான் நான் பாக்குறேன். அமேசிங், கிரேட். ஓகே, அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படி. நான் ஒரு 2 வார்த்தை திட்டவா? ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா. பல்லு பல்லு மனோஜ் அண்ணா அவரும் சேம் வேலைக்குன்னு போறது கிடையாது. பில்டப்புக்கு குறவே இருக்காது. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நீங்க சீரியல் பாக்குற பார்த்தா நீங்க தான் வேலைக்கு போறது இல்ல. Draw the match. சார் எங்க அம்மா சொல்றதே அதான், ஃப்ராட் வந்துட்டான் பாரு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம். சார் என்னோடது பிரசன்னா அண்ணா கிட்ட நான் கொஞ்சம் பாடுவேன் சார். நான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருந்தேன். இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க.
அப்போ வந்து எக்ஸ்பிரஷனோட ஃபீலிங்ஸோட பாடணும்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப மேல வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு நண்பா. ஸ்டார்டிங் லெவல் ஆடிஷன் சொல்லி இருந்திருப்பேன். ஓ இப்போ என்ன ஏன்டா எலிமினேட் பண்ணேன்னு கேட்க வந்தியாமா? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். சூப்பர் சிங்கர் ஏதாவது டிவில டெலிகாஸ்ட் ஆச்சுனாலே இவரை பார்த்தாலே எனக்கு நம்மள எலிமினேட் பண்ணாரே அதுதான் தோணுது. இவ்வளவு மனசுல வச்சுட்டு நேரடியா பேசி இருக்கலாமே. இத ஒரு ரெக்வெஸ்டா இந்த ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணி சொல்லமா இது வகுத்தறிச்சல்ல இல்ல சார் ஒரு 2 லைன்ஸ் என் கூட சேர்ந்து பாட சொல்லி கேக்குறேன். குறைஞ்ச என்ன எலிமினேட் பண்ணவர் என் கூட சேர்ந்து பாடு. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். எந்த பாட்டுல எலிமினேட் பண்ணீங்க? எனது உயிரே. அதனாலயா? வெரி இன்ட்ரெஸ்டிங். எனது உயிரை பாட்டை தான் எலிமினேட் பண்ணிருக்காப்ல, அதனால அந்த பாட்டே பண்ணுங்கறாங்க. வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா காதல் வாசமே.